அந்த காலத்துல வந்து இந்த உழவர்கள்லாம் அறுவடை சீசன் அப்படிங்கிறது இந்த தை மாசம் தான். ஸோ அதுக்கு அவங்க தயாராகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் அவங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க புதுசா அறுவடை பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும். அதுக்கு அவங்களுக்கு இடம் வேண்டும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கெல்லாம் வர்ணம் பூசி நல்லா அலங்கரித்து ஏன்னா இது ஒரு சுபிக்ஷமான மாதம். இந்த தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வழக்கில் எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் அது. ஸோ அந்த தை மாதத்துக்கு அவங்க தயாராகிறாங்க. அந்த போகி பண்டிகையோட மகத்துவம் அதுதான். இப்போ இந்த திருவாதிரை அன்னைக்கு இவங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் கார்த்தால சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போய் அவருடைய ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற அந்த அந்த காட்சியையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிவனுக்கும் அம்பாளுக்கும் கல்யாண உற்சவம் அப்படிங்கிறதும் பண்ணுறாங்க. பண்ணி அதுக்கப்புறம் அந்த தரிசனத்துக்காக என்ன பண்ணுறாங்க, வெளியில் மண்டபத்தில் கொண்டு வந்து சிவனையும் அம்பாளையும் வைக்கிறாங்க எல்லாரும் மக்கள் வந்து தரிசிக்கிறதுக்காக.